அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பிடி பிஆர்டி எக்ஸாம் 2024 இப்போ டேட் நம்மளுக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறதால நிறைய பேர் படிப்பதில் கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருக்கும். பொதுவாக நிறைய பேர் உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஜனவரி 7 அப்படின்னு தேர்வு சொல்லியிருக்கும் போது நம்ம எப்படி படித்தோம், இப்போ பிப்ரவரி 4ன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம எப்படி படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறத அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நிறைய பேர் கொஞ்சம் அலட்சியமாக சரி நம்மளுக்கு தான் இன்னும் ஒரு மாதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. இப்போ டேட் நம்மளுக்கு தள்ளி போயிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்களோ அதை விட 2 மடங்கு கூடுதலாக ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். போட்டி அதிகமாகிடுச்சு. தேர்வுக்கு விண்ணப்பம் செஞ்ச எல்லாருமே படிக்க போகிறாங்க. உங்களுக்கு போட்டி அதிகமாக போகுது. நம்ம படிக்க வேண்டியது நிறையாவுக்கு இருக்குது. நம்ம தான் டேட் எப்போ எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு தானே எதிர்பார்த்துருந்தோம். டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா உங்ககிட்டன்னு கேட்டிங்கன்னா தெரியல. நிறைய பேர்கிட்ட அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. எதுக்கு இப்போ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாமல் நிறைய பேர் எப்படி என்ன செய்கிறதுனே தெரியாமல் அப்படியே ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டே போகும். கடைசி 10 நாள் மறுபடியும் நீங்கள் புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. நீங்கள் தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே டேட் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருந்தேன், டேட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. அப்படி கிடைச்சதுன்னா நம்ம மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் சுமாராக படிச்சிருந்தீங்கன்னா சூப்பராக இன்னும் நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். இல்லை நான் ரெடியாக இருந்தேன், ரிவிஷன்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கலாம். இப்படி தான் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நம்மளுடைய இலக்கு ஏன்னா நான்லாம் நிறைய தேர்வுகளில் என்னுடைய அனுபவங்கள் இருக்குது. எல்லாத்துலேயும் இந்த எட்ஜில் 0 பாயிண்டில் மிஸ் ஆகுறது, சேம் மார்க்கு, இதை மாதிரிலாம் நிறைய அனுபவிச்சிட்டேன். அப்போ தான் எனக்குள்ளார ஒரு எண்ணம் வந்தது, நம்ம ஏன் இந்த மாதிரி கடைசியில் எடுத்தால் தானே இந்த மாதிரி வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு ஆல்டர்னேட்டில் இருப்போம். நிம்மதியாக கூட இருக்க முடியாது, தூக்கமே வராது. நம்ம ஸ்டேட் லெவலில் நான் ஒரு நல்ல ஜென்ரல் 10ல் வந்தால் என்ன, எனக்கு யாரும் சொல்ல, நானே எனக்குள்ளார ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு தான் இந்த டிஆர்பிக்கு படிக்கும்போது நான் படித்தேன். எனக்குள்ளார ஒரு ஆர்வம் வந்துச்சு, நம்மளுக்குன்னு ஜென்ரல் 10ல் ஒரு சீட்டு உண்டு. ஜென்ரல் 10 என்னதுன்னா நம்ம மேஜரில் ஒரு 300 வேக்கண்ட் இருக்குது என்னுடைய பாடத்தில் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90 வேக்கண்ட் ஜென்ரல் 10ல் ஃபில் பண்ணுவாங்க. ஜென்ரல் 10 அது என்ன கேட்டகரிலாம் பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்னுடைய பாடத்தில் டாப் ஸ்டேட் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே 90 பேர் வரைக்கும் நிப்பாட்டுவாங்க. அதில் ஒரு ஆளாக வரணும்னு தான் நான் நினச்சேன். அதுலேயும் ஏதோ ஒரு இடம்லாம் கிடையாது, நம்ம டாப்பில் வரணும் அவ்வளோதான் நினச்சேன். ஏன்னா நம்ம கடைசி இடம் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிலாம் நம்ம யோசிச்சிடாதீங்க. அப்படிலாம் கிடைச்சதுன்னா ஒன்றும் அப்படி யோசிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நெகட்டிவாக தான் ரிசல்ட் வரும். ஏதாவது ஒரு இடத்துலையாச்சும் நம்மளுக்கு சீட்டு கிடச்சுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும். ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கணும். ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கணுன்னு தான் நம்ம படிக்கணுமே தவிர ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கடைசி இடத்துல கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்லாம் யாரும் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு வேலை கிடைக்கணும்னா நம்ம ஜென்ரல் 10ல் ஒரு இடத்துக்கு போனால் தான் எந்த பிரச்சனைனாலும் நம்மளுக்கு சீட்டு கண்டிப்பாக உண்டு. நமக்குன்னு ஒரு இடம் நிச்சயமாக உண்டு. இல்லை நம்ம சிவிக்கு போவோம், அப்புறம் வெயிட்டேஜ் போடுவாங்க, அதில் ஏதாவது சப்போஸ் கொஞ்சம் நம்மளுக்கு இடிச்சுதுன்னா அப்புறம் அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னா இதுவும் நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதனால் நம்ம ரிட்டனில் மேக்ஸிமம் மார்க் எடுத்துட்டோன்னு வச்சுக்கலாம். என்ன தான் வெயிட்டேஜ் போட்டாலும் உங்களுக்கு சுத்தமாக வெயிட்டேஜ் மார்க்கு இல்லைனாலும் இல்லை 0.5 மார்க்கு தான் இருக்கனாலும் பிரச்சனையே கிடையாதுங்களே. நம்ம டாப் மார்க் எடுத்துடணும், அவ்வளோதான். அப்போ எல்லோரும் போல் நம்மளும் யோசிக்கக்கூடாது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம இலக்கு ஜென்ரல் 10ல் வேலைக்கு போகணும், அவ்வளோதான். என்னுடைய கருத்து இதுதான். உங்களுக்குள்ளார இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கணும். இப்போ ஒரு 300 வேக்கண்ட் இருக்குன்னா எனக்குன்னு ஒரு சீட்டு உண்டு, அவ்வளோதான். கன்ஃபார்ம் உண்டுன்னு சொல்லுங்கள். மற்ற இடத்துக்கு தான் மற்றவங்களாம் போட்டி போடுறாங்க. நீங்கள் மற்றவங்கள பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். எனக்கு வேக்கண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லாயிருக்கும் அப்படிலாம் யோசிக்க வேணாம். உங்களுக்கு தேவையான இடம் இருக்குது, கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஜாப்க்கு வந்துட்டு தான் இருக்காங்க. நல்லா பிளான் பண்ணி படிங்க. எந்த ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் படிச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தது பார்த்தோன்னா கொஷின் பேப்பர். இப்போ 2017 டிஆர்பிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா கொஷின் பேப்பர் வெரி ஹார்டாக தான் இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ ஸ்கூல் லெவலில் கூட ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் பார்த்தோன்னா இப்போ நான் இந்த எல்ஓடி எம்ஓடி ஹெச்ஓடிலாம் சொல்லுவாங்க ஸ்கூலில். ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் ஒரு 20% தான் கேள்வி கேட்கணுன்னு தான் விதிமுறைகள் இருக்குது. ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் 20% தான். ஒரு 100 மார்க் அப்படிங்கன்னா 20 மார்க் வேணால் அப்படி கேட்டுக்கலாம். ஆனால் இப்போ இந்த காலாண்டு அரையாண்டு தேர்வுலேயே வரக்கூடிய வினாக்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40லிருந்து 60% வினாக்கள் ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் தான் மாணவர்களுக்கே வருது. கேள்வி எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான். அடிப்படை நம்மளுக்கு புரிஞ்சிருந்தால் மட்டும்தான், கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில் தான் கொஷின் செட் பண்ணுறாங்க மாணவர்களுக்கு. அப்போ நமக்கு டிஆர்பி அப்படிங்கும்போது கொஷின் வெரி எல்லாம் மோஸ்ட்லி நிறையாவுக்கும் ஹையர் ஆர்டர் திங்கிங்கிலும் மிடில் ஆர்டர் திங்கிங்கிலும் இருக்கும். ஏதோ லோ ஆர்டர் திங்கிங்கில் பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் குறைவான
ஒரு 20% வேணால் இருக்கலாம். அதிகபட்சம் பார்த்தோம்னா ஒரு 100 கேள்வியா ஒரு 20 கேள்வி வேணால் இருக்கலாம். இப்போ 150 கேள்வியா ஒரு 30 கேள்வி வேணால் சும்மா நார்மலாக எல்லாருமே பார்த்தா பேசிக்காக அதாவது பேசிக்னா எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம டெப்த்தாக கேட்பாங்க. ஓரளவு எல்லாருமே ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில் இவ்வளவு தான் இப்போல்லாம் கேட்குறாங்க. எல்லாமே ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் தான் வருது. அப்ளிகேஷன் ஓரியன்டட் தான். அப்போ நம்ம கொஷின் பேப்பர் ஈஸியாக வரணும்லாம் நான் நினைக்கவே இல்லை எப்பயுமே. நான் படிச்சிருக்கேன். நான் படித்ததுலேருந்து கொஷின் வரும். அது வரக்கூடிய வினாக்களை நான் சரியான முறையில் பயன்படுத்தவும் எனக்கு தெரிந்திருக்கக்கூடிய அந்த பண்புகள்லாம் பயன்படுத்தி நான் எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுவேன். அப்படி தான் நினச்சேனே தவிர எனக்கு ஈஸியாக வரணும், ஈஸியாலாம் என்றைக்கும் வரவே கூடாது அப்படின்னு நினச்சிங்க. ஈஸியாலாம் வந்ததுன்னா கட் ஆஃப் 150க்கு 135க்கு மேலே போயிடும். அவ்வளோக்கு வேணுங்க, அவ்வளோக்குலாம் எதிர்பார்க்குறீங்களா நீங்கள்? அதெல்லாம் யோசிக்கவே கூட. ஈஸியாலாம் வர வேணாம் கொஷின்லாம். அது எப்படி வேணாலும் வரட்டும், பிரச்சனையே கிடையாது. நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம ஓரளவு நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும் நிச்சயமாக. எப்படி வந்தாலும் நம்ம எதிர்கொள்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கும். அதை விட்டுட்டு ஈஸியாக வரணும்னா ஈஸியாக வந்தால் நீங்கள் கட் ஆஃப் எங்கேயோ போயிடுமே, ரொம்ப அப்புறம் வருத்தப்படுவீங்க. சரிங்களா? அதனால் கேள்வி பொறுத்த வரைக்கும் டஃப்பாக தான் இருக்கும். முதன்முறையாக இப்போ ஏற்கனவே டிஆர்பி இருந்திருந்தாலும் கூட முதன்முறையாக பிடி பிஆர்டி எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம ஓரளவு நம்மளுக்கு தெரிந்த இந்த கான்செப்டை பயன்படுத்தி 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நிச்சயமாக சூஸ் பண்ண முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நான் மீண்டும் சொன்னது போல் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அரிய வாய்ப்பு தான். இந்த அரிய வாய்ப்பினை சரியான முறையில் நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் தொடர்ந்து கொடுக்குறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.